அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 1 அதிகாரம் 4வது வசனம். தொழில்நுட்பத்திலே நமக்கு நன்மையும் பெரிய புரட்சியையும் ஏற்படுத்தி கொடுத்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்து தொலைத்தொடர்பில் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அவருடைய மனைவி மற்றும் தாய் இருவரும் காது கேளாதவர்கள் என்ற காரணத்தினால் ஒளியை தொழில்நுட்பத்தில் அவருடைய ஆர்வம் காட்டி ஆழமாக இருந்தது. தொலைபேசியின் கண்டுபிடிப்புக்காரராக புகழ்பெற்ற போதிலும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவும் பெல் தனது வாழ்நாளிலே பணியை துவங்கினார். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு எதன் மீது அதிக நாட்டம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஈர்ப்பு எதன் மீது இருக்கிறது? இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தன்னுடைய தாயும் மனைவியும் காது கேளாதவர்களாக இருந்ததினாலே அந்த தொலைபேசியை கண்டுபிடித்து காது கேட்காதவர்களுக்கு ஒரு பெரிய புரட்சியை செய்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் யோசுவா மூலமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த நல்லிடத்தை, விசுவாச இடத்தை, ஆசீர்வாதமான இடத்தை, ஆரோக்கியமான இடத்தை, ஆவிக்குரிய வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னதை நான் கொடுப்பேன். அதனுடைய எல்லைகளை அவர் எங்கே செய்கிறார்? கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லை இல்லை என்பதை தான் இங்கு விரிவாக நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். வனாந்தரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் ஏத்தியரின் தோம் அனைத்திலும் சூரியன் அஸ்தமிக்குமான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் கடவுள் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லைகளெல்லாம் இந்த உலகத்தின் மீதும் உலக பொருள் மீதும் அழிந்து போகிற ஆன்ம மாமிச இச்சை, கண்களின் இச்சை போன்ற பொல்லாத காரியங்களின் மீது நாம் நாட்டம் கொண்டு அவற்றுக்காக இந்த அலைபேசியை கண்டுபிடித்து அவற்றிலே நாம் ஒரு பெரிய பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனும் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள் இல்லை, எல்லையற்ற ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் நதிகள் என்று சொல்லும் பொழுது அது நீரூற்றை காட்டுகிறது. அதனுடைய எல்லைகள் ஒரு முடிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்கிறார். ஆகவே தான் அவர் சிலுவையில் கல்வாரி மலையில் சிலுவையில் தன்னுடைய கரங்களை விரித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி இந்த 2 கைகளை விரித்து அதை என்னுடைய எல்லை, பியாண்ட் த லிமிட், எல்லையற்ற அன்பு என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய எல்லைகளை நாம் உலக வாழ்க்கையில் வரையறுக்க வேண்டும். பாவத்திற்கென்று ஒரு எல்லையை வரையறுக்க வேண்டும். பாவத்திற்காக எல்லையை நாம் அடைத்து வைக்க வேண்டும், மூடி வைக்க வேண்டும். அவைகளை நாம் வெற்றிடமாக அழித்து விட வேண்டும். ஆனால் நம்முடைய எல்லைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்க வேண்டும். தேவ நீதிக்குரிய எல்லைகளாக இருக்கும், தேவ சமாதானத்துக்குரிய எல்லைகளாக இருக்கும், ஆரோக்கியத்துக்குரிய எல்லைகளாக இருக்கட்டும், ஐஸ்வர்யத்துக்குரிய எல்லைகளாக இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்குரிய எல்லைகளாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நிலைத்து வாழ கடவுள் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நேர்த்தியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த விதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நுகர்வோர் உரிமை நாள் என்று சொல்லி, கன்சியூமர் டே என்று சொல்லி 1982 மார்ச் 15 அமெரிக்கா காங்கிரஸ்
இந்த காரியங்களை உரிமை சட்டம், நுகர்வோர் என்ற உரிமை சட்டத்தை கொடுத்தது போல எங்களுக்கென்று எங்களுடைய எல்லைகளுக்குரிய உரிமை சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை சட்டத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? சாதாரண காரியத்துக்காக, அற்ப காரியத்துக்காக எங்கள் எல்லைகளை நாங்கள் அதற்குள்ளே முடக்கி போடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய நீரோ எங்களுடைய எல்லைகள் ஆசீர்வாதத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நதிகள் தொடங்கி மலைகள் தொடங்கி எல்லையற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நாங்கள் ஒடுக்கத்தோடும் வணக்கத்தோடும் உணர்ந்து கொள்கிற மெய்யான மனஸ்தாபத்தோடு ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒருவருடைய அன்பை ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.